ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ் இன் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் காராமணி வச்சு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது தட்டைப்பயிர்னு சொல்லுவாங்க, காராமணின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 5 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி புட்டாக்கா புடணும், அந்த அளவுக்கு ஊறிடணும். இது கூட 1 கப் காராமணிக்கு 1 கப் அரிசி, பச்சை அரிசி. இதையும் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அரிசின்றதால, பச்சரிசின்றதால இதையும் நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இப்போ காராமணியும் அரிசியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது எப்படி அரைக்கணுன்றத பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காராமணியை சேர்த்துடலாம். இப்போ காராமணி சேர்த்தாச்சு. இது கூடவே அரிசியும் சேர்த்துடலாம். உங்களுக்கு ஜார் சின்னதாக இருந்தாக்கா பாதி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், வரமிளகாய் ஒரு 5. நம்ம எதுக்கு சீரகம், சோம்புலாம், பூண்டு, இஞ்சிலாம் சேர்க்குறோம்னாக்கா தட்டைப்பயிர் வந்து வாயு அப்படின்னு சொல்லுவாங்க, கேஸ் ட்ரபுள் இல்லாமல் இருக்கும். அதனால் அதை சேர்க்குறோம். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ இதை கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். அதில் ஒரு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலாம் சேர்த்தாக்கா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு கரைச்சி வச்சுட்டோம். இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு கெட்டி பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடை மாதிரி நல்லா முருவலாம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தண்ணியே கரைச்சி ஊற்றணுன்னாலும் மெல்லிசாக ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா காஞ்சிச்சு. மாவை கரைச்சி ஊற்றிடலாம். கொஞ்சம் நல்லா கனமாக ஊற்றிக்கினாக்கா நல்லா அடை மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் சுற்றி அப்படியே ஊற்றிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. தோசை ஊற்றும் போதே நம்ம சோம்பு, சீரகம்லாம் போட்டிருக்கோம், பெருங்காயெல்லாம். அது வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டோம். நல்லா ஓரங்கள்லாம் கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இந்த பக்கமும் வேகட்டும், எடுத்துடலாம். இப்போ அடுத்த பக்கமும் வெந்துருச்சு. திருப்பி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா முருகலாக பார்க்கும்போதே தெரியுது. நல்லா மணத்தோட சூப்பராக இருக்குது. காராமணியை வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. இது கூட நான் சட்னி செய்திருக்கிறேன். இதுக்கு நிறைய நம்ம மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்ததால் நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா ஸ்பைசியாகவும் இருக்குது. நம்ம அப்படியே சாப்பிட்லாம், சட்னியே தேவையில்லை. நல்லா கார அடை மாதிரி, தட்டைப்பயிர் கார அடை. இங்கே பாருங்கள், போதே நல்லா ஓரம்லாம் கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. டின்னருக்கும் நீங்கள் செய்யலாம். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.